இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், அவருக்கு சோசங்களை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், பரிபூரணமத்தங்களை தந்து ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு பரிபூரணத்தை தந்து அதிலே ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தர் இன்றைக்கும் பரிபூரணத்தை தரும் ஒரு காரியமாக நாம் பார்க்க போகிறது சந்தோஷம், சமாதானம் உள்ள வாழ்க்கை. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாம் வாழும்படி கர்த்தர் பரிபூர்ணமாய் நமக்கு அருளி செய்ய இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று வாசிக்கிறோம். பூரண சமாதானத்துடன், பூரண சந்தோஷத்துடன் கர்த்தர் காத்துக்கொள்கிறார். யாரை காத்துக்கொள்கிறாராம்? அவரை உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவரை அப்படியாக காத்துக்கொள்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றுக்கொள்ளும் மனதை உடையவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் போது மட்டும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை கொண்டவர்களாக இல்லாமல், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது, ஏன் நமது மரண தருவாயில் கூட கர்த்தரை முழுமையாக உண்மையாக பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது காணப்படும் போது தான் கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்துடன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வார். இப்படியாக வேதாகமத்திலே ஒரு ராஜா, கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்ட ராஜா யோசபாத், அவரை கர்த்தர் எப்படி சமாதானத்தோடு காத்து கொண்டார் என்பதை பற்றி நாம் இன்று சிந்திப்போம். அவர் கர்த்தரிடத்திலிருந்து பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் காணப்பட்ட பண்புகள் என்ன என்பதை பற்றியும் நாம் தியானிப்போம். முதலாவது யோசபாத்திடம் காணப்பட்ட பண்பு என்னவென்று பார்க்கும்போது, கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று தியானிக்க வேண்டும். யோசபாத் யூதாவை அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமாக மோவாப், அம்மோன் புத்திரர், இன்னும் அநேக ஜனங்கள் அவருக்கு விரோதமாக வருகிறார்கள். இது யோசபாத்துக்கு அறிவிக்கப்படுகிறது, அநேக ஜனங்கள் உம்மோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று. யோசபாத் தன்னுடைய இராணுவங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். இருக்கிற ஜனங்கள் சொற்பமானவர்கள், ஆனால் வருகிற எதிரிகள் அதிகமானவர்கள். யோசபாத்திற்கு பயம் வருகிறது. யோசபாத் கர்த்தரை உண்மையாக நம்பிக்கொண்ட மனிதன், ஆனாலும் எதிரிகளுடைய படைபலம் அதிகமாக இருந்தனால் அவனுக்கு பயம் வருகிறது. ஆனாலும் பயம் வந்த மாத்திரத்திலே என்ன செய்கிறான்? அவன் பயந்து ஒடுங்கிவிடவில்லை, கர்த்தரை தேடுவதற்காக தன்னுடைய முகத்தை திருப்புகிறான். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும்படியாக, கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக தன்னுடைய முகத்தை திருப்பி யூதாவெங்கும் உபவாசத்தை கட்டளையிடுகிறான். பாருங்கள், ஒரு ராஜா உபவாசத்தை செய்யும்படியாக அவனும் உபவாசிக்கிறான். அந்த நாட்டில் உள்ள எல்லாரும் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை என்ன என்பதை அறிய வேண்டும் என நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இது போன்ற சூழ்நிலைகள், சப்போஸ் நாம் வாழ்ந்திருக்கிற வீட்டிலே, குடும்பத்திலே எதிரிகள் ஒருவேளை நமக்கு எதிராக வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பயந்து ஒடுங்கிவிடக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை கேட்பதற்காக நாம் குடும்பமாக ஒற்றுமையோடு நாம் அதற்கான கர்த்தரை தேட வேண்டும். குடும்பத்தோடு ஒற்றுமையோடு தேட வேண்டும். ஒருவர் மாத்திரம் தேடுவதாக காணப்படாமல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தேடும்போது கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். இரண்டாவதாக பார்க்கும்போது யோசபாத்திடம் காணப்பட்ட காரியம் என்னவென்றால், கர்த்தர் இதுவரை யோசபாத்தை நடத்தி வந்த தருணங்களை நினைவு கொள்கிறார். பல தருணங்களிலே கர்த்தர் இதுபோன்று எதிரிகள் வரும்போது அவனை சமாதானத்தோடு காத்து கொண்ட தருணங்களை அவர் நினைத்து பார்க்கிறார். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 6-9 வசனம் வரை நாம் வாசிக்கும் போது யோசபாத் கூறுகிறார், எங்களுக்கு முன்னாலே இந்த தேசத்திலே கூடியிருந்த ஜனங்களை எங்களுக்காக துரத்தி எங்களுக்கு இந்த பூமியை சுதந்திரமாக கொடுத்து
எங்களை இதுவரையில் சமாதானத்தோடு வாழும்படி செய்த இத்தனை நாட்கள் எங்களோடு சமாதானத்தோடு காத்து வந்தீரே என்று அவருக்கு நன்றி செலுத்துகிறான். கர்த்தர் இதுவரை அவனை சமாதானத்தோடு காத்து கொண்ட தருணங்களை நினைவு கூறுகிறான். கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறான். ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவங்கள் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களாலோ இல்லது சாத்தானின் தந்திரங்களாலோ வருகிறது என்றால் நாம் அதை கண்டு பயந்து அஞ்சி ஒடுங்கி விடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் இம்மட்டும் எம்மை சமாதானத்தோடு நம்மை காத்து கொண்டிருக்கிறார். நாம் வாழும் வீட்டிலே, நாம் வாழும் ஊரிலே நாம் சமாதானத்தோடு வாழும்படியாக கிருபை செய்திருக்கிறார். மேலும் இதுபோல பல நேரங்களிலே நம்மை எதிர்ப்பவர்கள் காணப்பட்டாலும், சாத்தானின் தந்திரமான சூழ்ச்சிகள் காணப்பட்டாலும், கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு காத்து கொண்ட தருணங்களை நாம் நினைத்து அவருடைய சமூகத்திலே நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை யோசபாத் நமக்கு கற்றுத்தருகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய பலத்தின் மேல் நாம் நம்பிக்கை கொள்ளாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்பொழுது நமக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவார். நாம் பாட்டுகள் பாடுவோம், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று. நாம் துதி எடுக்கும்போது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், சாத்தானை முறியடிக்க செய்வார். அதே போல எதிரிகளையும் முறியடிக்க செய்வார். யோசபாத் கர்த்தரை நம்பினான். கர்த்தரை முழுமையாக நம்பி என்ன செய்கிறார் என்றால், போர்க்களத்திலே தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு முன்பாக தேவனை துதிக்கும் பாடகர் குழுவை அங்கே முன்னாடி நிப்பாட்டுகிறார். அவர்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது தேவனுடைய நாமம் துதிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த துதியை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் இறங்கி வந்து அவருடைய எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன நடந்தது? கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும் போது அவனுடைய எதிரிகளை இவனுடைய இராணுவத்தினுடைய யாரும் ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தர் தன்னுடைய சேனைகளை இறக்கி ஒருவருக்கொருவர், அவர்கள் வந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் அவருடைய பட்டயம் எழும்பும்படியாக செய்து அவர்கள் ஒருவரோடு வெட்டி அவர்கள் மாண்டு கொள்ளும்படி கிருபை செய்கிறார். பாருங்கள், யோசபாத் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, தன்னுடைய நெருக்கத்தின் காலங்களிலே எதிரிகள் அவனை படையெடுத்து வரும்போதும் அவன் உண்மையிலே கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்ட இருதயமுடையவனாய் காணப்பட்டதினால் கர்த்தரை தேடி கர்த்தருடைய சித்தத்தை அறியும்படியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவனாக ஒப்பு கொடுத்து, மேலும் கர்த்தர் தன்னை இம்மட்டும் சமாதானத்தோடு காத்து வந்த தருணங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு துதியை செலுத்தினால் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணி சமாதானத்தோடு அவருடைய எதிரிகளை யாவரையும் அழித்து போட்டு அவன் சமாதானத்தோடே காத்து கொண்டார். வேதாகமத்திலே பார்க்கிறோம், 2 நாளாகமும் 20-27 யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் மகிழ்ச்சியோடு திரும்ப வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மேலும் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கும்போது அவனுடைய சத்துருக்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு இது தேவனால் உண்டான பயங்கரம் என்று பயப்பட்டு ஒடுங்கி போனார்கள். யாரும் அவனோடு யுத்தம் பண்ண வரவில்லை. எதனால்? யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் இதுபோல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் எதிரிகள் நம்மை ஒடுக்காதபடி, சாத்தான் நம்மை வஞ்சிக்காதபடி சமாதானத்தோடு வாழும்படியாக பூரண சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக காத்திருக்கிறார். அந்த பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை முழுமனதோடு நம்பி அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை இதுவரை நடத்தி வந்த சமாதானத்தோடு நடத்தி வந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு துதியை மாத்திரம் செலுத்தி கொண்டிருப்போம். கர்த்தர் நம்முடைய எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார், நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ செய்து நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். அப்படிப்பட்டதான கிருபையிலே கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையை தந்துடுவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் பரிபூர்ண சமாதானத்தோடு நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் எப்பொழுதும் உண்மை நம்பி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து உம்மை துதித்து, ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களை சமாதானத்தை காத்து வந்த தருணங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய கரத்திலிருந்து பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கொடுக்கும் வீடுகளிலே சமாதானத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்யணுமா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.